வணக்கம். திருப்பூரூர் முருகன் துணை. ஜாதக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமண பொருத்தங்கள் பற்றிய விஷயங்கள், பெயர் ஜாதகத்தை பற்றிய விஷயங்கள், நவரத்ன பற்றிய ரகசியங்கள், வாசு ரகசியங்கள், தொழில் ரகசியங்கள், திருமண தடைக்கு காரணம், இவை அனைத்தும் தெரிந்து கொள்ள கும்பராசி நேயர்களுக்கு நாளில் குரு அமர்ந்து சஞ்சரிப்பதால் 8வது வீட்டையும் 10வது வீட்டையும் 12வது வீட்டையும் பாக்குறாரு. அதனால என்னடா 8வது வீட்டை பார்த்துட்டாரு, நம்மளுக்கு ஆயுளுக்கு ஏதாவது பங்கம் வருமோ, நோய் நொடி வருமோ, பம்பு வழக்கு வருமா அப்படின்னு பார்க்காதீங்க. 8வது வீடு ஆயுள் மட்டும் கிடையாது, பணபரங்கள், நீங்க ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு வந்த பணங்கள் திடீர் வரவு இதெல்லாம் ஏற்படும். ஆனா நோய் நொடிகள் எல்லாம் குறைஞ்சிடும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கும்பத்திலேயே சனி உட்கார்ந்து இருக்கிறதுனால, ஜென்ம சனி இருக்கிறதுனால மன உளைச்சல் இருக்கும், உடல் உபாதைகள் இருக்கும், வெளியில போகும்போது வரும்போதெல்லாம் அலைச்சல் இருக்கும். அதை பத்தி கவலைப்படாதீங்க. 2ல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால பொய் சொல்லக்கூடாது, தவறான வார்த்தைகளை நீங்க பிரயோகிக்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பாண்டு பத்திரத்துல எந்த விதமான பொய்யான கையெழுத்தையும் போட்டு மாட்டிக்காதீங்க, ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுக்காதீங்க. வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதனுடைய விலை தவறா வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. கும்பத்துக்கு 2ல ராகு இருக்கிறதுனால பொய் சொல்லக்கூடாது, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன் கைமா போய் அவனுக்கு உதவி பண்ணக்கூடாது, கோர்ட்டு கைமா போகக்கூடாது. போகாத வழியில நீங்க சந்தோஷமா இருந்துக்கணும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும், நல்லதே நடக்கும். அதே டைம் 10வது வீட்டை பார்க்கறதுனால பண வரவுகள் வரும், 12வது வீட்டை பார்க்கறதுனால சுப விரயங்கள் வரும். 12வது வீட்டை குரு பார்க்கிறாரு அப்படின்னா, குரு பார்க்க கோடி நன்மை. குருவால நடக்காத உலகத்துல யாராலையுமே கிடையாது. அவர் என்ன பண்ண போறாரு, நன்மைகளை செய்வாரு, தீய எண்ணங்கள் கொடுக்க மாட்டாரு, தீமையை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துருவாரு. படுத்துறதுக்காக 12வது வீட்டை பாக்குறாரு. 12வது வீட்டு மோட்சஸ்தானம், விரயஸ்தானம், அயனஸ்தானம், சயனஸ்தானம், இது எல்லாமே சந்தோஷங்கள் நடக்கும். ஆனால் நீங்க நல்லது மட்டும் தான் செய்யணும். என்னடா இது மாதிரி இருக்க, நமக்கு தவறான இடத்துல கேது உட்கார்ந்துட்டாரு, சரி சரி ஜென்மத்துல சனி உட்கார்ந்து இருக்காரு, 2ல ராகு உட்கார்ந்து இருக்காரு, நம்மள ஏதாவது கெடுத்துருவாரா அப்படின்னு நினைக்காத. ஆனா உங்களுக்கு கெடுக்கவே மாட்டாரு. ஏன் கெடுக்க மாட்டாருன்னா, உங்களுக்கு நல்ல எண்ணங்களை கொடுத்துருவாரு, நல்ல செயலை செய்ய போறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க பயப்படக்கூடாது. நல்லதை செய்யுங்க, கோயிலுக்கு போங்க, தீபாராதனை பண்ணுங்க, நீதி ஏற்றுங்க, தான தர்மங்கள் பண்ணுங்க, நல்லா இருக்கீங்க. கெடுதல் வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் கும்பராசி நேயர்கள் எல்லாம் நல்லா சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தான் சனி பகவான் ஜென்மத்துல உட்கார்ந்துருக்காரு. பொங்கு சனி 30 வயசுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு மங்கு சனி, 30 வயசு தாண்டினவங்களுக்கு பொங்கு சனியா இருக்கிறதுனால அருமையான வாழ்க்கையில் கிடக்கும். நீலக்கல் வாங்கிக்கங்க, இந்திர நீளம் வாங்கி சனி வரல அழகா போட்டுக்கங்க. சந்தோஷமா வெளியில ஒரு 3 கிராமம் 5 கிராமம் வாங்கி போடுங்க. கல்லு வாங்கி முதல்ல பாக்கெட்ல வச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நல்லது நடக்குதான்னு பாருங்க. நல்லது நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு ஆச்சாரியை போய் பார்த்து அந்த கல்ல செஞ்சு கையில போட்டுங்க. போடுறதுக்கு முன்னாடி பால் அபிஷேகம் பண்ணுங்க. அந்த கல்லுக்கு பாலால கழுவிட்டு கையில போட்டுங்க. நைட்டு படுக்கும் போது ஒரு 9:10 மணிக்கு மேல கல்லை கழுவி வீட்டுல வச்சிருங்க. அதுக்கப்புறம் படுத்துங்க. அந்த கல்லு உங்களை எப்படி வாழ வைக்குதுன்னு பாருங்க. சனி ஸ்லோகனம் படிங்க. சனியினுடைய பாதிப்பு குறைஞ்சிரும். காக்காவுக்கு சாப்பாடு வைங்க. ஒரு அமாவாசை போதும் தயிர் சாதம் கலந்து 2 எள்ள கலந்து வைங்க. அருமையா வாழ போறீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க. கும்பராசி நேயர்களே, கவலைப்படாதீங்க, சந்தோஷமான நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு.